வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி மனோஸ் கிச்சனில் வந்து அருமையான கடலைப்பருப்பு சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வடக்கல் வச்சுட்டோம். இப்போ வந்து வடக்கல் சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ ரெண்டில் எது வேணாலும் ஊற்றிக்கலாங்க. நான் இப்போ கல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். கல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டேங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 75 கிராம் பருப்பு எடுத்துருக்கிறேன். கடலைப்பருப்பு மட்டும். அதை வந்து நல்ல எண்ணெயில் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுக்கணுங்க. அடுப்பு வந்து கம்மியாகவே வச்சுக்குங்க. இந்த சட்னிக்கு வீட்டில் ஒரு 4 பொருள் இருந்தாவே போதுங்க. எப்போ பாரு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் அந்த மாதிரியெல்லாம் செய்வோம். இந்த சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது இட்லியோட இது கொஞ்சம் தண்ணி ஆட்டாக ஊற்றி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், கடலைப்பருப்பு ஒரு பாதி அளவுக்கு வணங்கிருச்சு. நம்ம அதோட 4-5 பல் பூண்டுங்க, பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம். இப்போ பாருங்கள், கலர் வந்து லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு பாருங்கள். இனி இதுக்கப்புறம் வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்குங்க. பச்சை மிளகா வேண்டாம், வரமிளகா போட்டிங்கன்னா தான் அந்த சட்னியோட கலர் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ வரமிளகா போட்டதுக்கப்புறம் வந்து தேங்காய் ஒரு 1/4 மூடி போட்டுக்குங்க. இதையும் சேர்த்து நல்லா வணக்கிட்டு இதோடு வந்து புளி வந்து ஒரு சின்ன சைஸுங்க, அதாவது 2 கொட்டை அளவு புளி சேர்த்திக்கலாம். புளியும் சேர்த்திட்டு இதையும் நல்லா வணக்கி எடுத்து ஆற வச்சுட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. அதாவது இந்த மாதிரி சட்னியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றி தண்ணியாட்ட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், நான் ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. நான் இது வச்சுட்டேங்க, நம்ம தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். இப்போது அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாவே போதுங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து இதுக்கு உளுத்தப்பருப்பு சேர்த்திங்க, நல்லாயிருக்கும். அந்த கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உளுந்தப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை 2 காஞ்ச மிளகாயுமே போட்டு நம்ம சட்னியில் கொட்டிக்கலாங்க. நான் ஒரு சைடு இட்லி வெந்துட்டுருக்குது சுட சுட. இந்த சட்னி நல்லா அரைக்க நல்லா கெட்டியாக தான் இருக்கும். இப்போ கடலைப்பருப்போட இதே தெரியுங்க, அது நல்லா திக்னஸான சட்னி. நாம் கொஞ்சம் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாட்ட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கலரே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் இந்த கலருக்கு தான் நான் வரமிளகா போட சொன்னேங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு இட்லி வெந்துட்டு இருக்குது. இது வந்து இன்றைக்கி நைட்டு தான் எங்கள் வீட்டில் இந்த டிஃபனு கடலைப்பருப்பு சட்னியும் சுட சுட இட்லியுமே. இப்போ பாருங்கள், இட்லி வெந்துருச்சு, இட்லியும் எடுத்தாச்சு. இட்லி எடுத்து சுட சுட இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா 2 இட்லி இல்லை 4 இட்லி சாப்பிட்லாங்க, அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம நிறைய பொருளெல்லாம் வேண்டாம், வீட்டில் இருக்கிற பொருளே போதும். எந்த சட்னி போர் அடிச்சிருச்சுன்னா இந்த சட்னி செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நல்லா தண்ணி நிறையாவே ஊற்றி தாராளமாக தொட்டு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டு இட்லி பாருங்கள், அவ்வளோ ஸ்பாஞ்சாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரேஷன் அரிசியில் தான் இட்லியே இன்றைக்கி சுட்டேன், சூப்பராக இருக்குது. அதாவது நம்ம ரேஷன் அரிசி போட்டாலும் அந்த கரெக்டாக அளவு போட்டோம்னா இட்லி நல்லா சாஃப்டாக வருங்க. இப்போ பாருங்கள், இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்றக்கு அவ்வளோ சுட சுட சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இட்லி சுட்டிங்கன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு சட்னி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. நம்ம தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லை இந்த சட்னிக்கு. சூப்பரான நம்ம கடலைப்பருப்பு கார சட்னி ரெடிங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.